ஃபாதர்ஸ் டே vlog தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணுறோம் என்னான்ட்டு தெரில. இப்போ எங்கே போயின்னு இருக்கோன்னா எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயின்னு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தெரியாது போயின்னு இருக்கிறது. ஸோ பிளான் பண்ணி நாங்களே போயின்னு இருக்கோம். என்னன்ட்டு அங்கே போய் பார்க்கலாம். ஸோ அப்போ ஒருக்கு வீடியோ பார்த்துன்னு இருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான vlog இருக்கும். இது ஃபாதர்ஸ் டே செலிப்ரேஷன் vlog-ஆக இருக்கும். சர்ப்ரைஸ் அவங்களுக்கும் தெரில, நாங்கள் வரோன்னு சொல்லவே இல்லை, போயின்னு இருக்கோம். அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, கீப் வாட்சிங். இன்னும் போயின்னே இருக்கோம், இன்னும் ரீச் ஆகலை. நிறைய டிராஃபிக்காக இருக்குது இங்கே. ஸோ ட்ராவலில் தான் இருக்கும். இன்னும் அவங்களுக்கும் டவுட் வந்துட்டு இருக்குது வரவங்கன்ட்டு. ஸோ ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருக்காங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. ஸோ பார்க்கலாம் அங்கே போயிட்டு எப்படின்ட்டு. அப்பா அப்பா ஸோ வர்ற இடத்துலே வந்து பேக்கரி இருக்குது. எப்பயும் இங்கே தான் வாங்குவோம் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கினோன்னா. ஸோ அப்பாவும் பொண்ணு அங்கே ஜூஸ் எல்லாம் பார்த்துன்னு இருந்தாங்க. அதுக்குள்ளே வந்து நான் கேக்கு பார்த்துட்டு அவங்க பார்க்குறதுக்குள்ளே வாங்கிடலாம், எந்த ஃப்ளேவர் என்னான்ட்டு அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்ட்டு நான் வாங்கிட்டேன். இங்கே பாருங்கள் கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த கேக் தான் வாங்கினேன். நான் வாங்கி வந்துட்டோம். என்ன ஏதுன்ட்டு ஹஸ்பண்ட் பார்க்கல, வாங்கிட்டு அப்படியே போயின்னு இருந்தோம். இன்னும் கொஞ்ச நேரம்தான் வீடு. வாங்கியாச்சு. நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் பேக்கரிக்குள்ளே வரத்துக்குள்ளே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ அவங்களுக்கு எந்த ஃப்ளேவர் என்னான்ட்டு தெரில, அங்கே போய் பார்க்கலாம். நியர் வந்துட்டோம் நாங்கள். ஓகே, ஹஸ்பண்ட் வரல, ஆட்டோவில் வந்தோன்னு சொல்ல போகிறேன், பார்க்கலாம். 2000 years later. டோர் ஓப்பன் பண்ணலான்ட்டு நாட் பண்ணின்னு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமா உள்ளே வந்தோம். ஸோ சாந்தி வந்துட்டு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு தூங்கின்னு இருந்தாங்க. அப்புறமா நாங்கள் வீட்டு உள்ளே வந்து அவங்கள கொஞ்சம் எழுப்பி விட்டோம். அவங்க கொஞ்சம் ரொம்ப ஃபீலிங்காக இருந்தாங்க. லாஸ்ட் வீக்கே வரணுமா இருந்துச்சு நாங்கள் சண்டே, பட் அங்கே போக முடியல. ஸோ அதனால இந்த வீக் சர்ப்ரைஸாக போனோம். அவங்க வீட்டில் வந்து ஒரு சாவாயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பேஜாரில் இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனால் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு அதுக்கு தான் போனோம். அவங்க வந்துட்டு அவங்க வரணுமா இருந்துச்சு எங்கள் வீட்டுக்கு, பட் அவங்க ஊருக்கு எல்லாம் போயிட்டு வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதுனால நாங்களே போனோம். அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ லாஸ்ட் டைம் போன அப்போவே இந்த பசல் பண்ணணுன்ட்டு சொல்லின்னு இருந்தாங்க. அதுக்கோசம் இந்த வாட்டி போனப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு டைம் பாஸ் ஆகும்ன்ட்டு அவங்க 2 பேரும் எடுத்து வச்சுன்னு கேம் ஆடின்னு இருக்காங்க. பாருங்கள், எல்லாம் பசல் ரெடி பண்ணின்னு இருக்காங்க. இது பண்ண வாட்டிக்கு வீடியோ போடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அவங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சைடில் கபாப் ரெடியாக இருந்துச்சு. இந்தாண்ட வந்துட்டு பாப்பா அவங்க 2 பேரும் கலர் பண்ணலான்ட்டு பெயிண்டிங் பண்ணின்னு இருக்காங்க. அது ஒரு கிளிப்பிங் இருக்கட்டும், அவங்க 2 பேரும் பண்ணுறது அப்படின்ட்டு நான் வீடியோ எடுத்துன்னு இருந்தேன். அதுக்குள்ளே சமையல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் வெறும் கபாப் மட்டும் செஞ்சோம், மற்றதெல்லாம் வந்து வெளியே வாங்கின்னு வந்துட்டாங்க. ஸோ சாப்பிட்லான்ட்டு எல்லாம் உக்காந்து இருக்கோம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அவங்க கொஞ்சம் பேஜாரில் இருக்கிறதுல சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் யோசனை பண்ணின்னு இருந்தாங்க. என்ன சாப்பிட்றது என்ன ஏதுன்ட்டு பேஜாரில் இருந்தாங்க. அப்புறமா வந்து வீட்டில் மட்டும் கபாப் செஞ்சு எல்லாம் உக்காந்து சாப்பிட்டுன்னு வந்தோம். ஆனாலும் அவங்க கொஞ்சம் பேஜாரில் தான் இருந்தாங்க. வீடியோலாம் பண்ண வேணான்னு சொல்லின்னு இருந்தாங்க. ஆனாலும் நான் பண்ணிட்டேன். அப்புறமா வந்து சாப்பிட்டு முடிச்ச வாட்டிக்கு ஜூஸ் குடிக்கலான்ட்டு குடிச்சுன்னு இருந்தோம். சாந்தி வந்து சொல்லின்னு இருக்கான், இதெல்லாம் வீடியோ போடாத, எனக்கு மனசு ரொம்ப பேஜாராக இருக்குது, ஊர்லெல்லாம் சாவு பார்த்துட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அதெல்லாம் மறந்துட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுன்னு சொன்னேன்.
A few moments later. அதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக கேக் வாங்கின்னு வந்தோம் இல்லையா, சரி கேக் கட்டிங் பண்ணிடலாம் நாமளும் வீட்டுக்கு போகணுமேன்ட்டு கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே ஒன்ஸ் அகேன் ரெண்டு பேருக்குமே. ரெண்டு பேரும் எப்பயும் இப்படியே நல்லா இருக்கணும். உயிரென்று உன்னை நானே ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ரெண்டு ஃபேமிலியும் எப்பயும் இப்படியே நல்லா இருக்கணுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இனிமேல் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடாது அப்படின்ட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டுறேன். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே இப்படியே நல்லா இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு வந்து இப்போ பொறுத்து நாங்கள் இவங்க வீடு இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அவங்க மீட் பண்ணேன்னா. ஸோ இவங்க வந்து என்ன ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி நாங்கள் எல்லாம் ஒன்றாவே இருக்கணுன்ட்டு இனிமேல் அது தான் யோசனை பண்ணி இருக்கோம். ஊரில் வந்து தீன் அண்ணா இருக்காங்க இல்லையா, அவங்க தங்கச்சி அவங்க ஹஸ்பண்டு டெத் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவங்க ரொம்ப பேஜாரில் இருந்தாங்க. என்ன பண்ணுறது என்னன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியே இருந்தாங்க. எப்பயும் பார்த்தாலும் ரொம்ப பேஜாராக பேசின்னு இருந்தாங்க. கேக் கட்டிங் எல்லாம் ஆன வாட்டிக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்டு டிஷர்ட் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அப்புறமா நான் பார்த்துட்டு சேஞ்ச் பண்ணின்னு வாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஃபோட்டோ பிடிக்கலாம். அந்த டிஷர்ட் அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் வந்து அது போட்டு ஒரு வீடியோ கிளிப்பிங் எடுத்துக்கிறேன்ட்டு மறுபடியும் நான் தான் பிளான் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாப்பா அவங்க ரெண்டு பேரும் ஊட்டிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு நானும் சாந்தியும் ஊட்டலாம் அப்படின்ட்டு இது பண்ணின்னு இருந்தோம். கேக் எல்லாம் எதுக்கு வாங்கின்னு வந்தீங்கன்ட்டு தீன் அண்ணன் வந்து கேட்டுன்னு இருந்தாங்க. ஸோ அவங்க மூடு எல்லாம் சரி பண்ணலாம். எனக்கு ஆசையாக இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணுன்ட்டு. அது பிளான் வீட்டில் பண்ணியிருந்தோம். அவங்க வந்திருந்தா இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அவங்க வந்து கொஞ்சம் சேடாக இருந்ததுனால சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டோம். பிளான் பண்ணதை வேறு, பட் ஆனால் இங்கே நடந்ததை வேறு. ஸோ ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ணுறது வேணான்ட்டு சிம்பிளாகவே கொண்டாடிட்டோம். ஸோ அப்புறமா இவங்க எல்லாம் ஊட்டி ஏஞ்சிட்டாங்க. அப்புறமா நானும் சாந்தியும் போய் உக்காந்து கேக் ஊட்டலாம் அப்படின்ட்டு சொல்லி இது பண்ணின்னு இருந்தேன் நான். ஒரே ஃப்ரேமில் ரெண்டு பேரையும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்குள்ளே நாங்கள் 4 பேர் உக்காந்துட்டோம். ஸோ கேக் ஊட்டலாம் அப்படின்ட்டு. கேக் ஊட்டலான்ட்டு ஊட்டின்னு இருக்காங்க பாருங்கள். சாந்திக்கு வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால வந்து அவங்களுக்கும் கேக் ஊட்டினாங்க. அப்புறமா நாங்கள் எல்லாம் உக்காந்து ஒரு குரூப்பாக ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம் எல்லோரும் வாங்கன்னு கூப்பிட்டாங்க எங்கள் ஹஸ்பண்டு. ஸோ அதனால அதுக்குள்ளே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணின்னு வந்துடலாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். அப்புறமா இந்த பாப்பா வந்தாங்க. இவங்க வந்து தீனா அண்ணா அவங்க அக்கா பொண்ணு. அவங்களும் கேக் ஊட்டின்னு இருக்காங்க பாருங்கள். அவங்க பேர் என்னான்ட்டு எனக்கு சரியாக தெரியாது. எல்லோரும் அஜ்ஜு அஜ்ஜுன்னு கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். பேர் தெரியாது எனக்கு. ஸோ எங்கள் ஃபாதர்ஸ் டே இப்படி தான் சிம்பிளாக போயிடுச்சு. நீங்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்ட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் கேக் கட்டிங் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு. இனிமேல் எல்லாமே சர்ப்ரைசிங்காக நல்லபடியாக இருக்கணும், எங்கள் ஹஸ்பண்ட்க்கு பெஸ்ட்டாக கொடுக்கணுன்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அது நடக்கணுன்ட்டு நான் எப்பயும் திங்க் பண்ணினே இருக்கேன்.
சாந்தி வந்துட்டு குஷ்காவும் கபாபு கொடுத்து அனுப்புனாங்க. அது கொஞ்சம் சூட் பண்ணி சாப்பிட்டுக்கணும். வீட்லேயும் சமையல் இருந்துச்சு. பட் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துன்னு போங்கன்ட்டு பார்சல் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. எப்பயுமே ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பிச்சுன்னு இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ எண்ட் பண்ணின்னு இருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோ எண்ட் பண்ணின்னு இருக்கேன். பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.